ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். குரு கேது சேர்ந்தால் கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம். ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்தால் கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம். அதே குரு ராகு சேர்ந்தால் ஊருக்கு நடுவில் பெரிய நகரத்தில் வசிப்பார், வாழ்வார், பிறந்திருப்பார். ஒரு விசேஷம்னாக்கா மூணுமே நீர் ராசியாக வரும். நீர் ராசி தான் இந்த வடக்கு திசைக்காரங்களுக்கு தொழில் செய்வதற்காக பல நாடுகளுக்கும் போவாங்க, சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. இவங்க 4 ராசிக்காரங்க எப்போவுமே வீடு கட்டுறது, வீடு மாற்றுறது, வீடு கட்டிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சனி பகவானுக்கு உண்டான அனைத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. சுருக்கமாக சொல்லிட்டேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஏழுமலையான திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எக்கச்சக்கமான உச்சக்கட்டமான உயர்வு இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஏழுமலையான போயிட்டு திருப்பதியில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். மேற்க பார்த்த பிளாட்டுக்கு வடக்கு தலைவாசல் ஈசான்யத்தில் வைக்கப்பட வேண்டும். 159 குழி கொண்ட தரைதளம் முதல் தளம் சேர்த்து அருமையான வரைபடம். ஸோ பெஸ்ட்டு பிளானுங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே ஒரு பென்சில் அல்லது ஒரு பேனா ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பேப்பர் எடுத்து நீங்களே வரைபடம் அமைக்கலாம். எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர். நிறைய பேர் ஒரு டிராயிங்கை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் நிறைய டிராயிங், நான் சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால நிறைய டிராயிங் எப்படி அமைச்சு வீடு கட்டினா சிறப்பாக, பலமாக, சந்தோஷமாக வாழலாமுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ வாங்க வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் மேற்கு ரோடுங்க. திஸ் இஸ் ஏ ரோடு, சரிங்களா? ஸோ இது வெஸ்ட்டு ஃபேஸிங், பெஸ்ட்டு ஃபேஸிங், வெஸ்ட்டு ஃபேஸிங். இது ஈஸ்ட், நார்த்து, சவுத். அப்போ இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. பின்னாடி ஈஸ்ட் இருக்குது. அப்போது இது நார்த் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, சவுத்து வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை, நார்த்து வெஸ்ட்டுங்கிறது வாயு மூலை. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. ஸோ இந்த 3 நண்பர்களும் இங்கேயே இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. செப்டிக் டேங்க் தனியாக யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் 2 இடம் இருக்குது. அது மாதிரி இது யூனியன் டெரிட்டரி வாயுமூலை. கன்னி மூலை டெல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரமாக இருக்கணும். அங்கே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடந்துன்னு இருக்குது. ஸோ இங்கே உயரமாக வாட்டர் டேங்க். கன்னி மூலைக்கு உண்டானவர் யார்? ராகு. ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். குரு கேது சேர்ந்தால் கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம். ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்தால் கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம். அதே குரு ராகு சேர்ந்தால் ஊருக்கு நடுவில் பெரிய நகரத்தில் வசிப்பார், வாழ்வார், பிறந்திருப்பார். குரு கேது சேர்ந்தால் அவங்க ஜாதக நோட்டை இப்படி திறங்க. ஒரு குறுகிய சந்துக்குள்ளே போய் பெரிய வீடு கட்டணும். பக்கத்தில் ஒரு அம்மன் கோவிலோ கிறிஸ்தவ ஆலயமோ சமாதியோ இருக்கும். இப்போ இந்த ஜாதகம் இந்த பிளான் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இப்படி தான் இருக்கும். பெரிய சந்து போகும், அப்புறம் சின்ன சந்து போயிட்டு அப்புறமா தான் வீடு வரும். இது குரு கேதுவனுடையது. புதையல் கூட கிடைக்கும். சரி, அதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ வீட்டுக்குள்ளே அந்த 5G, அந்த 5G சொல்லிட்டேன்னா 4C, 4 மூலையை பற்றி சொல்ல போகிறேன். 3R கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. கடகராசிக்கு அஷ்டமத்து சனியும், விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மீன ராசிக்கு 7.5 சனியும் நடக்குதுங்க. இவங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு போகணும். 5, 14, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். கடகம், விருச்சிகம், மீனம்ங்க. ஸோ இது வடக்கு திசை. ஸோ அது நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம்னாக்கா இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் உங்கள் ராசி கட்டத்தில் இப்படி வரும், சரிங்களா? இப்படி அமைப்போம் இல்லையா? இதில் கடகராசி நார்த், விருச்சிக ராசி நார்த், மீன ராசி நார்த். இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா மூணுமே நீர் ராசியாக வரும். நீர் ராசி தான் இந்த வடக்கு திசைக்காரங்களுக்கு தொழில் செய்வதற்காக பல நாடுகளுக்கும் போவாங்க, சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. இவங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம், காரை கொண்டு போய் நிறுத்த போகிறோம். 10:15க்கு 21:15 அருமையான BMW கொண்டு போய் நிறுத்துகிறோம். ஆஃபீஸுக்கு போயிடுறோம். வர்றவங்களை எல்லாரையுமே உட்கார வச்சு பேசுகிறோம். கன்னி மூலையில் டேபிள் போட்டிருக்கிறோம். அப்புறம் உள்ளே போகிறோம். ஒரு பெரிய ஹாலு, 16க்கு 16, 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இதுதான் ஹாலு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. 9, 7:30க்கு 10 ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக போடுங்க. அவங்க நிச்சயமாக நலமாக இருக்கணும்.
அவங்க வாழ்த்துனாக்கா உலகத்தில் வேறு யாருமே உங்களை வாழ்த்தணும்னு அவசியமே கிடையாது. தாய் தந்தையர் வாழ்த்திட்டாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அக்னி மூலையில் கிச்சன் 10க்கு 10. வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்த அளவு கிச்சன் கொடுத்தா தான் இந்த ரிஷப ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி மற்றும் கும்பராசி இந்த 4 ராசிக்காரங்க வந்து இந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, 2 பசங்க இந்த ராசியில் ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட போயிட்டு இந்த அடுப்படியிலேயே போய் பேசுவான், சண்டை போடுவேன். அவங்க அம்மாவும் இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வயசுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போடுவான். அம்மா கிட்ட போய் சண்டை போடுவான். அதுவும் அடுப்படியில் தான் எப்போவுமே நடக்கும். நீங்கள் இந்த 4 ராசிக்காரங்க 1வது ராசி கடகம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், அதுக்கப்புறம் வந்து கும்பம். இந்த 4 ராசிக்காரங்க எப்போவுமே இந்த மாதிரி பசங்க வந்து அம்மா கூட போயிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, ஒருவேளை அம்மா வந்து எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டானா அம்மாவுக்கு முடியாமல் போயிடும், உடம்பு முடியாமல் போயிடும். அதனால் இவங்க வந்து 80 வயசானாலும் அம்மாக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுவும் அடுப்படியில் தான் பேசுவேன். கன்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சிருக்கோம், பீரோ வச்சுருக்கிறோம், கட்டில் அமைச்சிருக்கோம், பூஜை ரூமு, ஸ்டோர். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் வாயு மூலையில். அப்புறம் காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறோம். எளிமையான ஒரு வரைபடங்க, ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். மாடிப்படி உள்ளே வச்சுருக்கிறேன், வாங்க மேலே போவோம். இப்போது முதல் மாடிக்கு வந்துடுறோம். ஸோ முதல் மாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இந்த 4 ராசிக்காரங்க எப்போவுமே வீடு கட்டுறது, வீடு மாற்றுறது, வீடு வந்து கட்டிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரிஷபம், கடகம், விருச்சிகம், அதுக்கப்புறம் கும்பம், இந்த 4 ராசிக்காரங்க அடிக்கடி வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்ட்ரேஷன் மினிமம் வந்து ஒரு குழாயாச்சிலும் போய் ஏதாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு விட்டுருக்கிற வீட்டில் போய் மாற்றுவாங்க, இல்லை வாடகை வீடு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதே பழக்கம். மேலே வந்துட்டோங்க, இப்போ ஏறி வந்துட்டோமா ஹாலு. அப்புறம் வந்து அக்னி மூலையை காலியாக விட்டுட்டோம். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், சவுத் வெஸ்ட்டு. இது பீரோ இங்கே வச்சுருக்கோங்க. கத்தையாக பணம் சேரும். 2000 மாத்திரம் கழிச்சுக்கோங்க. டாய்லெட்டு, பால்கனி, இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம் 10க்கு 11. அப்புறம் பால்கனி, அப்புறம் இங்கே வந்து ஈசானிய மூலையில் ஒரு பெட்ரூம். அப்போ மேலே 2 பெட்ரூம், ஹால். ஸோ பெம்பளை பிள்ளைகளுக்கு வந்து 1, 2, 3 அதில் வந்து இந்த பெட்ரூமை வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ரெக்ரியேஷனாக வச்சுக்கோங்க. யாரும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வந்தால் வாயு மூலையில் சந்திரனுக்கு உண்டான பாகம். ஸோ விருந்தும் மருந்தும் 3 நாளுங்கிறது மாதிரி சந்திரன் வந்து 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். அதனால தான் வந்து விருந்துக்கு வர்றவங்க 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறத அந்த சந்திரன் நகண்டு போயிடுவார். அதனால் இங்கே வைங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இங்கே வைக்கணும். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. இப்போது 39க்கு 32.75 பெருக்கி 8.03 வகுத்தமையானால் கிடைப்பது 159 குழி. குழியினுடைய பலன் பார்த்தீங்கன்னா யானை மனை, அதீதமாக ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு அன்பருக்கு அடியேன்னு சொல்லியிருந்தேன், யானை மனை வச்சு கட்டுங்க அப்படின்ட்டு. வாஸ்து பூஜை அன்றைக்கு வந்து யானையை கூட்டி வந்தே வாஸ்து பூஜை பண்ணார். அந்த குச்சியை வந்து யானை தாங்க வச்சுச்சு. நானே அந்த மாதிரி அசந்து போனேன். அப்படி பண்ணியிருந்தாங்க. அடியேன் போகலை, அனுப்பியிருந்தாங்க, அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. வரவு 12 முழுசாக இருக்கும், செலவு கம்மி, யோனி, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை, சர்ப்பம், நட்சத்திர வாரம் மத்தியம், அங்கீசம், வாழையடி வாழை, தலைமுறை பொருத்தம், சுக்கிரன் அங்கீசம். வீட்டு மனைவி இல்லத்தரசி நலமாக இருந்தால் நீங்கள் கோடி கோடியை சம்பாதிப்பீங்க. சுக்கிரன் அங்கீசம் வச்சு கட்டுங்க. ஜாதி வைசிய ஜாதி, திதி சஷ்டி திதி, ராசி மீனம். இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 93 இயர்ஸ். இந்த பிளான் பார்த்தோம். ஜாதகத்திற்கு சின்ன சின்ன விளக்கங்கள் சொல்லியிருந்தேன். உங்கள் ஜாதகத்தோட அப்படியே நோட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஹிந்து கேலண்டர்னு ஒன்று இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஹிந்து கேலண்டர்னு டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டைம் போட்டிங்கன்னா உங்கள் சார்ட்டே நீங்கள் எந்த நாட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே எடுத்து பார்த்துட்டு ஓகே இதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீடு பண்ணிக்கலாம். அதில் நான் சொன்ன சேர்க்கை எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு கட்டுவீங்க. இப்போ யாரெல்லாம் 7.5 நடக்குது சார் வீடு கட்டலாமா? 7.5 நடக்கும்போது தான் வீடு கட்டணும் சார். இந்த ஆடி 11 வாஸ்து பண்ணலாமா? நல்லா பண்ணலாம். ஆவணி 6 காலையில் வாஸ்து பண்ணோம், ஏமகண்டம் வரும் சார், சாயந்தரம் தான் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அமைச்சு போடுறேன். இப்போ எந்த கோவிலுக்கு போகணும் சார்? நீங்கள் வந்து 7.5 அஷ்டமத்து கண்ட சனி நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சனி பகவானுக்கு உண்டான அனைத்து கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. சுருக்கமாக சொல்லிட்டேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஏழுமலையான திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எக்கச்சக்கமான உச்சக்கட்டமான உயர்வு வந்து இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஏழுமலையான போயிட்டு திருப்பதியில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
7.5 8.5 10.5 எது வேணாலும் நடந்துட்டு போதும், உங்களுக்கு உயர்வு ஏழுமலையான் கண்டிப்பாக கொடுப்பார். 7.5ல் வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா பொய், ஏமாத்து வேலை. அது சும்மா சொல்கிறது. 7.5 வருஷம் 7.5 நடக்குங்க, அதுக்காக வீடு கட்டாமல் இருப்பீங்களா? 7.5ல் என்ன பண்ணணும்? வாஸ்துபடி சரியாக பிளானை அமைக்கணும். ஒன்று, லோன் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஒவ்வொரு முடிவும் சரியாக 1க்கு 2 தடவை ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யணும். இவ்வளோதான். அதுக்காக 7.5 வருஷம் கழிச்சுன்னா உங்கள் வயசு அதுக்கப்புறம் ஓடி போய்கிட்டே இருக்கும். சனி தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவராக இருப்பார். அதனால் செயல்படுங்க. இப்போ இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, யாருக்கோ உங்களுக்கு நண்பருக்கு இது உதவிகரமாக இருக்கும், அனுப்பி வைங்க. இந்த பிளான் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தகவலை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து சார் எனக்கு ஜாதகத்தில் இப்படி இருக்குது சார், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வேறு இந்த மாதிரி தகவல் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பிளானுடைய அளவு மாத்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இந்த அளவு போடுங்க இந்த அளவு போடுங்க. நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறத தான் நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ரிப்பீட்டடான அளவுகள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ புதுசாக நம்ம வந்து ஒரு 10,000 சதுரடி ஒரு அன்பர் அனுப்பியிருந்தார், இந்த அளவு கட்ட போகிறேன் சார்ன்ட்டு. அப்போது வந்து அந்த அளவு யாரும் வந்து பெரிய அளவில் 99% கட்ட மாட்டாங்க. ஸோ இந்த 800 சதுரடியிலேருந்து 1500 சதுரடிங்கிறது உறுதியாக கட்டுவாங்க. ஸோ நிறைய அன்பர்களுக்கு இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ரெகுலரில் இருக்கிற பிளானை நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் கட்டுற அளவில் இருக்கும். நோ ஒப்பீனியன், யார்கிட்டையும் காமிச்சு கேட்டு நீங்கள் வந்து ஒரு மனமாற்றம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்களா. இது மதத்திற்கு உண்டானதான். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து வேறு கண்ட்ரியிலேருந்து எல்லாம் எங்ககிட்ட பிளான் வாங்கிக்கிறாங்க. அதனால் வந்து இவர் தான் வந்து இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் வாஸ்து ஃபாலோ பண்ணி வீடு கட்டி கொண்டால் மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வரைபடம் திருத்தமும் கேட்போங்க. சிவாய நம.